காலையில் இருட்டோடு எழுந்து தேவனுக்கு எடுத்த காரியத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய விளைவுகள் உண்டு பண்ணும். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். நான் அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே என் தேவனை தியானிக்கிறேன், அவர் என் ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார் என்கிறார். அப்போ அது ஒன்று. அடுத்து எப்போ தியானிக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், சத்துரு உங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுதெல்லாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய காரியங்களை தியானிக்கணும். அப்படி தியானித்த போது அவர்கள் எப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றார்கள், அது அவர்களை சுற்றியிருந்த சூழ்நிலையில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, இதை தாவீது அனுபவபூர்வமாக பார்த்தார். ஒரு பக்கத்தில் எதிராளி, ஒரு பக்கத்தில் எதிரியின் இராணுவம், ஒரு பக்கத்தில் அவனுடைய மிரட்டல் சத்தம், இது எது ஒன்றையும் அவர் கவனிக்கவே இல்லை. அந்த சத்தத்துக்கு அவர் செவி